டி குரூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இணைந்திருப்பவர் கல்வியாளர் டாக்டர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள். ஜி வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க. இறைவன் அருள். நல்லா இருக்கேன். இப்ப மீண்டும் அந்த நீட் விவகாரம் இது இப்ப பாராளுமன்றத்திலேயே ஒரு சர்ச்சைக்குரியான விவாதம் எடுத்து போராட்டங்கள் அதெல்லாம் இருக்கு. பட் அந்த எதிர்க்கட்சிகள் போராட்டம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த நீட் விவகாரத்துல நம் மாநில மத்திய அரசு மோடி அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? சார் ஆக்சுவலா என்டிஏல குளறுபடி நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்கு. அந்த குளறுபடிகளை எப்படி இவங்க சரி செய்யணும், அதாவதுங்க தவறு நடந்துருச்சு, அந்த தவறு திரும்ப நடக்காம இருக்கணும், அதற்குள்ள வழிமுறைகளை செய்யணும். அததான் இமீடியட்டா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாக்குறோம். முதல்ல பீகார்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அது எஃப்ஐஆர் ஆகல, ஆள் கண்டுபிடிக்கப்படல. அப்போ ஒரு மத்திய அமைச்சர் என்ன சொல்லுவாரு, இது வரைக்கும் நமக்கு ப்ரூஃப் கிடைக்கலங்க, அப்படிதானே சொல்ல முடியும். ப்ரூஃப் கிடைக்கலன்னு அவர் கிடைச்ச உடனே சொல்லியிருந்தாரு, ஆமா இது தப்பு நடந்திருக்குது, உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம் இருக்காரு. நீங்க பாத்திருப்பீங்க, என்டிஏ உடைய டைரக்டரை சஸ்பெண்ட் பண்ணல, ரிமூவே பண்ணிட்டாங்க. நம்ம ஊர்ல என்ன நடக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மாத்துவாங்க, இல்ல ஒரு போஸ்டிங்ல இருந்து இன்னொரு போஸ்டிங்க்கு அவருக்கு அதே இடத்துக்குள்ளார கொடுப்பாங்க. ஆனால் இங்க மொத்தமா அவரை ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஐஎஸ்ஆர்ஓல இருக்கக்கூடிய ஃபார்மர் சேர்மனை இதுல குழுவுக்கு போட்டிருக்கிறாங்க. ஒரு ஆக்சுவலா பிப்ரவரியிலேயே இது குறித்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எல்லாம் நீங்க கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகும் போது மொராலிட்டி கெட்டு போயிடும். பிள்ளைங்களுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேனே, யாரோ ஒருத்தன் கொஸ்டினை லீக் பண்ணி, அதாவது இல்ல ரெண்டு விதமான பாதிப்பு இருக்கு. அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி கண்டுபிடிக்கப்படலைன்னு வச்சுக்கோங்க, நான் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பேன், நான் அளவா மார்க் எடுப்பேன். நீங்க காப்பி அடிப்பீங்க, இல்ல கொஸ்டின் பேப்பர் வாங்கி படிச்சுட்டு நிறைய மார்க் எடுத்துருவீங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு இது தெரிய வரும்போது ஒரு தவறான நபருக்கு அது போகக்கூடியதாக இருக்கும். இல்ல நான் கஷ்டப்பட்டு படிச்சு எனக்கு வரலையேன்னு ஒரு மனசு விரக்தி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மொராலிட்டி கெட்டு போக கூடாதுங்கிறதுனாலதான் ஏற்கனவே பிப்ரவரியிலேயே நீங்க பாத்தீங்கன்னா இந்த மசோதாவை நம்ம பார்லிமெண்ட்ல எடுத்துட்டு வந்தாங்க. இது இன்னைக்கு புதுசா வந்தது இல்ல, பிப்ரவரியிலேயே கொண்டு வந்துட்டாங்க. அதை ஜூன் 21ஆம் தேதி அன்னைக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. அது ஆக்சுவலா எவ்வளவுக்கு எவ்வளவு சட்டங்கள் ஸ்ட்ரிக்டா இருக்கோ அதை அமல்படுத்தும் பொழுதுதான் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் நமக்கு தெரியும். இப்போ சட்டம் ஸ்ட்ரிக்டா போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, 10 வருஷம் சிறை தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க, 1 crore ஃபைன்னு சொல்லியிருக்காங்க. நான் இதுல இன்னும் ஆட் பண்ணணும். என்னன்னு சொல்லுவேன்னா, எந்த பிள்ளைகள் இதை லீக் பண்ணவங்களுக்கு தானே இந்த சட்டம் சொல்லியிருக்காங்க, அதோட சேர்த்து அந்த காசு கொடுத்தால பெற்றோர், பிள்ளைக்கு எப்படியாவது நான் அதுக்கு வரணும்னு நினைக்கலாம், ஆனால் பெற்றோர்கள் காசு கொடுக்குறாங்கல்ல, அவங்களையும் சேர்த்து இதுல கொண்டு வரணும்னு சொன்னதான் இதுல பெஸ்ட். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா தவறு செய்த ஒரு சைடு இல்ல, 2 சைடுக்கும் தண்டனை கிடைக்கணும். அதுதான் வேணும். பிள்ளைகளை டீபார் பண்ணுங்க. அடுத்த 5 வருஷம் 6 வருஷம் இல்ல எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக எந்த என்ட்ரன்ஸுக்காக நீங்க காப்பி பண்ணீங்களோ, இல்ல கொஸ்டினை லீக் பண்ணீங்களோ, மால் பிராக்டிஸ் பண்ணீங்களோ, அந்த தேர்வு அடுத்து நீங்க எழுதவே முடியாது. இது ஒரு பெரிய பனிஷ்மெண்டா இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு இத சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா, நீ கொஸ்டின் பேப்பரை இந்த மாதிரி வாங்குனா ஜென்மத்துக்கும் நீ உன்னால அதை எழுத முடியாதுன்னு சொன்னா, பிள்ளைகள் அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க, நீ பிசினஸ் மேனா இருக்கலாம், நீ டாக்டரா இருக்கலாம், இல்ல நீ ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கலாம், நான் அப்படி ஆகணுங்கிறதுக்காக என்ன உள்ள மாட்டி விட்டேன்னா நான் ஜென்மத்துக்கும் படிக்க முடியாம போயிரும்னு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வருவதற்குரிய வாய்ப்பு இருக்குது. இததான் நான் பாக்குற பெஸ்டான ஒரு விஷயம். தவறு நடந்துருச்சு, தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அதோட வேலை முடிஞ்சிருச்சானா இல்ல. அப்போ ப்ரிவென்டிவ்க்குன்னு ஒண்ணு எடுக்கணும்ல, கரெக்டிவ் ஆக்ஷன், பனிஷ்மெண்ட். ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் என்ன, இனிமேல் அது வராமல் எப்படி தடுக்கிறதுன்றதுக்காக இந்த சட்டங்கள் கொண்டு வந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப பெர்ஃபெக்டா இதுல மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நாம பாக்குறோம். இன்னைக்கு வரைக்கும் கள்ளச்சாராயத்தை கூட முதல்ல அவரு என்ன சொன்னாரு, அங்க இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசர் என்ன சொன்னாரு, அது கள்ளச்சாராயமே இல்லைன்னு தமிழ்நாட்டுல சொன்னாங்க. இன்னி வரைக்கும் அந்த விவாதங்கள் போய்கிட்டே இருக்குது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை ஒத்து இருக்குது. ஆமா, என்டிஏல குளறுபடி நடந்திருக்குது, நாங்க அதை உள்ள நடவடிக்கை எடுக்கிறோம், அதை மாத்துறதுக்கு இதை பண்றோம்ட்டு. இதுதான் ஒரு நல்ல மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்பாடா இருக்கும்னு நான் பாக்குறேன்.
இல்ல ஆனா வந்து பாராளுமன்றத்தை வந்து எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க நீட்டை பத்தி பேச வந்து விட மாட்டேங்கிறாங்க, அதை பத்தி டிஸ்கஷன் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதை பத்தி எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற திரு ராகுல் காந்தி பேசுறப்ப மைக்கெல்லாம் ஆஃப் பண்றாங்க, அப்படி கூச்சல் குடவல்னு சொல்றாங்களே. ஆக்சுவலா வந்து நான் இதுல வந்து 2-3 விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. எப்படின்னா அவர் அன்னைக்கு பேசினது வந்து மரபு மீறிய செயல் அப்படின்னு அந்த அரசியல்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. ஏன்னா அது திரௌபதி முர்மு அவர்களுடைய ஜனாதிபதியினுடைய அந்த பேச்சுக்கு கொடுத்த ஒரு நன்றி ஒரு தீர்மானம். அதுல வந்து நீங்க இதை எழுப்பாதீங்க, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க, பதில் சொல்றோம்னு அத்தனை பேரும் சொன்ன பிறகும் பிரைம் மினிஸ்டர் தான் பேசணும்ன்றாங்க. இன்னி வரைக்கும் கள்ளச்சாராய விஷயத்தை பத்தி தமிழகத்துல ஸ்டாலின் எங்க ஓபனா பிரஸ் மீட் ஏதாவது கொடுத்திருக்காரா? சட்டசபையில நீங்க தீர்மானம் போடுறீங்க, அதுலயும் ஒரு அமைச்சர், மூத்த அமைச்சர் சொல்றாரு நீங்க குடுக்குற டாஸ்மாக்ல வந்து கிக் இல்ல, அதனால அவன் போய் கள்ளச்சாராய. எந்த நிலைமைக்கு இந்த நாட்டினுடைய பிரதிநிதிகள் போய் நிக்கிறாங்கன்னு நீங்க போய் பாருங்க. மணிப்பூருக்கு பிரைம் மினிஸ்டர் போகலன்னு கேட்டவங்க இன்னி வரைக்கும் இவர் அங்க போய் நின்னு பார்த்திருக்கிறாரான்னு நீங்க பதில் சொல்லணும். அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னன்னு நான் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் யாரு போய் பாக்குறாங்க, யாரு போய் பார்க்கல, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அங்க வேலை நடக்குதான்றதுதான் நமக்கு முக்கியமா பார்க்க வேண்டியது. உண்ணாவுக்கு குரல் கொடுத்தீங்களே, இங்க நீங்க ஏன் வந்து இளம் விதவைகளுக்கு குரல் கொடுக்கலன்னு கேள்வி கேட்கறாங்க. நீங்க பதில் சொல்லுங்கன்னு நான் சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? நீங்க கேட்டதுனால, நீங்க சொன்னதுனால இன்னைக்கு மக்கள் உங்களை திரும்ப கேட்கறாங்க. இது வந்து இவர்களுக்கு புதிதான விஷயமே இல்ல சார். இந்த பார்லிமெண்ட்ல பொறுத்த வரைக்கும் அது ரஃபேல் விஷயமாக இருக்கட்டும், பெகசஸ் ஆக இருக்கட்டும், பார்லிமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எல்லா இதுலயும் பண்ணுவாங்க. நீங்க பாருங்க, அந்த பிட்ரோடோவை திரும்பவும் அந்த எலெக்ஷன் முடியற வரைக்கும் வச்சுட்டு திரும்பவும் அவருக்கு அதே பதவியை கொடுத்திருக்கிறாருங்க. அப்ப இதுதான் இவர்களுடைய செயல்பாடு. ரஃபேல்ல வந்து இவங்களால ப்ரூவ் பண்ண முடியாதப்போ சுப்ரீம் கோர்ட்ல போய் என்ன கேட்டாரு ராகுல் காந்தி? என்கிட்ட எந்த தரவுகளும் இல்ல, என்ன மன்னிச்சுக்கோன்னு கேட்டாரா இல்லையா? பெகசஸ்ல கடைசியில என்னாச்சு? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய். அப்ப இவர்களுடைய நோக்கம் என்பது பாராளுமன்றத்தை முடக்குவதை தவிர ஜனநாயக ரீதியில அதை கேட்டு வாங்கணுங்கிறது இல்ல. ஆனால் இது இந்த 5 வருஷத்துல முதல்லயே ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு விதத்துல நான் நல்லதுன்னு சொல்லுவேன். மக்களுக்கு இவர்களுடைய முகத்திரை தொடர்ந்து கிழிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அதை அவங்களே கிழிக்கிறாங்கன்றதுதான் நமக்கு ஒரு சமாதானமான விஷயம். அடுத்தவங்க கிழிக்க வேண்டியதில்லை. இப்ப இன்னைக்கு அதை பிஜேபி கிழிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து வேணும்ட்டா எங்களை பண்றீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்த நீங்க வந்து ஒரு பிரச்சனையாக்கி நாடாளுமன்றத்தோட மையம் வரைக்கும் போய் முடக்க நினைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு என்னமோ தோணுது, நீங்க நாளைக்கு உங்களை இதுல கையை காட்டிடுவாங்கன்னு நீங்க பயப்படுறீங்களோ அப்படிங்கிறதுக்கு. இந்த நம்ம ஊர்ல திருடன் வந்தா என்ன சொல்லுவானா, திருடன் முன்னால திருட ஓடிக்கிட்டே போவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் 2013 நீங்க தான் கொண்டு வந்தீங்கன்னு நாளைக்கு திரும்பவும் பழைய விஷயத்த ஆரம்பிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க முன்னாடியே இதை செய்யறாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. இங்க பேசக்கூடியவர்களுடைய பேச்சு அப்படிதான் இருக்குது. முந்திலாம் நீங்க பாத்தீங்கன்னா நீட்டு விலக்கு தான், பூரண விலக்கு இந்தியாவுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல நாங்க தமிழகத்துக்கு வாங்கிக்கிறோம், நாங்களே எக்ஸாம் வச்சுக்கிறோம். எக்ஸாமே இல்லைன்னு சொன்னவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு நீங்க வந்து மார்க் அடிப்படையில கொடுங்க, நீங்க வேணா பிரைவேட் காலேஜ்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, தமிழகத்துக்கு மட்டும் நீங்க விலக்கு கொடுங்க. இப்படி ஒரு எக்ஸம்ஷன்ஸா கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சோ இது வந்து அவங்க சைட்ல நடந்த விஷயங்களுக்கு பின்னால யாரெல்லாம் இருக்கிறாங்க, திரும்பவும் 2013 இருந்து உள்ள கதையை யாரும் ஆரம்பிக்க கூடாதுங்கிறதுக்காக இவங்க செய்யற விஷயமா நான் பாக்குறேன். ஆனா இப்ப வந்து ஒட்டுமொத்த இந்தியா எதிர்க்கட்சிகள் எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி அவங்கதான் கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப அவங்களே நீட் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்களே. இல்ல நீங்க நல்லா பாக்கணுங்க, நீட் வேண்டான்ற முடிவுக்கு வரல. ஏன்னா நான் வந்து ஜோதிமணி அவங்களோட ஒரு விவாதத்துல கலந்துக்கிட்டேன். அவங்க ஓப்பனாவே சொன்னது என்ன அப்படின்னா, நாங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்தந்த ஸ்டேட்டுக்கு அவங்க எக்ஸாம் நடத்துற ஒரு உரிமையை கொடுக்கலாம், இல்ல விலக்கு கேட்கிறவங்களுக்கு நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்களே தவிர, நீட் முழுக்க வேணுங்கிறத அவங்க வேண்டாம் அப்படிங்கறத அவங்க சொல்லல. அவங்களால அப்படி சொல்லவும் முடியாது. ஏன்னா இங்க இருக்கிற இவர்கள் ஆட்சி செய்கின்ற பக்கத்துல இருக்கிற, ஏன்னா இவங்க எல்லாம் திராவிடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால இந்த எக்ஸாம்பிள் எடுக்கிற ஆந்திராவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், இன்னைக்கும் நீங்க 12th முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு ஒரு என்ட்ரன்ஸ், இன்ஜினியரிங்க்கு ஒரு என்ட்ரன்ஸ், மெடிக்கலுக்கு அங்க உள்ள கல்லூரிகளுக்கு நீட் வருவதற்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் இருந்தது, இன்னைக்கும் இருக்கிறது. நீட் வந்ததுனால மெடிக்கல் சைட்ல உள்ள எக்ஸாமை ஸ்கிராப் பண்ணிட்டு இந்த 2த்தையும் வச்சிருக்கிறாங்க.
சோ அவர்கள் இதை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப என்ன இங்க பிரச்சனை அப்படின்னா, குளறுபடிகள் நடந்திருக்குது. அத சரி பண்ணணுமா? சரி பண்ணணும். என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு. வந்து ஒரு ஒரு சேனல்ல ஒருத்தர் கேட்டாரு. "ஏங்க கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு கடைசி நேரத்துல தாலி கட்டுற நேரத்துல கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டீங்களேங்க" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் சொன்னேன், "ஒரு பொண்ணுக்கோ, பையன் மேலயோ ஒரு அலிகேஷன் வருது அப்படின்னு சொன்னா, கல்யாணத்த பண்ணி வச்சுட்டு எதுக்காக சொன்னாங்கன்னா, பிஜி நீட்ட வந்து ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி ரத்து செஞ்சாங்க. அதே மாதிரி நெட் எக்ஸாம்ல இப்ப கேன்சல் பண்ணிட்டாங்க. சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்காக அவர் கேட்ட கேள்வி இது. இந்த பிஜி நீட்டுக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு கல்யாணம் நடக்குது. பொண்ணு மேலயோ, பையன் மேலயோ ஒரு அலிகேஷன சொல்றாங்க. "நீ கல்யாணத்த முடிச்சுக்கோப்பா. அதுக்கப்புறம் இந்த அலிகேஷன நம்ம வந்து விசாரிச்சுக்கலாம்" அப்படின்னு நெனச்சோம் அப்படின்னா, 2 பேருக்கும் கடைசி வரைக்கும் பிரச்சனையா இருக்கும். ஐயையோ! நம்ம ஏமாந்துட்டோமோன்னு பொண்ணு நெனைக்கும். இல்ல பையன் நெனைப்பான். ஆனா அதுக்கு பதிலா கல்யாணம் தள்ளி போனாலும் பரவால்ல. கல்யாணம் கேன்சல் ஆனாலும் பரவால்ல. யாரு உருப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறது எவ்வளவு சரியோ, அதே போல இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் தவறு செஞ்சிருக்கிறவங்க இருக்காங்களா? நெட்லயும் இதே மாதிரி லீக் ஆயிருக்குதா? சிஎஸ்ஐஆர் நீங்க ரிசல்ட் குடுத்ததுக்கு அப்புறம் இந்த லீக் வெளியில வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நல்ல மார்க் எடுத்த எல்லா பிள்ளைங்க மேலயும் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அப்ப அதனால நம்ம சொல்றோம், "நீ சரி நல்லா படிச்சது தானே, உனக்கு மனசு வருத்தம் தான்." யாருமே அது இல்லன்னு சொல்ல முடியாது. கஷ்டப்பட்டு படிச்சு, வெளி மாநிலங்களுக்கெல்லாம் போய் உட்கார்ந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக போயி, அந்த நேரத்துல தேர்வு வேணாம் அப்படிங்கிறது மனக்கஷ்டம். ஆனால் இந்த மனக்கஷ்டம், பணக்கஷ்டத்தோட இது முடிஞ்சிரும். அதற்கு பிறகு நீங்க எக்ஸாம் எழுதி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுன்னு தெரிஞ்சதுன்னா, உங்களுடைய அந்த மைண்டே அப்செட் ஆயிடும். அதுக்கு இந்த பண கஷ்டமோ, இல்ல நீங்க உங்களோட எனர்ஜி லாஸ் ஆனதோ ரீகெயின் பண்ணிக்க முடியும். அதனால இது பரவால்ல அப்படின்றது. அதுதான் இங்க கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுறதாக இருக்கட்டும், என்டிஏ குளறுபடிகள் இருக்கு. அதை சரி செய்ய வேண்டியது அரசோட கடமை. அதுக்கு அவங்க பொறுப்பு எடுத்துக்கணும். கடமை மட்டும் இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கவுண்டபிலிட்டியும் கூட. அதுக்காக நீட் தேர்வு மட்டுமல்ல, எந்த என்ட்ரன்ஸும் வேண்டான்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதுக்கு எல்லாரும் எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க? ஏங்க நாங்கெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் எழுதாம இதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ்லாம் நல்லவங்க எல்லாம் வந்ததே இல்லையா? அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்பாங்களா மாட்டாங்களா? சொல்லுங்க பாப்போம். காலத்திற்கு காலம் காம்படிட்டிவ் பண்றவங்களோட எண்ணிக்கை மாறிக்கிட்டே இருக்குது. இதே தமிழகத்துல இன்னைக்கு 1,50,000 புள்ளைங்க எக்ஸாம் எழுதுறாங்க. தமிழ்ல மட்டுமே 39,000 பிள்ளைங்க எழுதியிருக்காங்கங்க. அப்ப அந்த 39,000 பிள்ளைங்களும் அரசு பள்ளி பிள்ளைங்கள்ங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. இருக்கிற மொத்த சீட் எவ்வளவு? 10,500. இதுல 39,000 பிள்ளைங்க தமிழ்லயே தேர்வு எழுதியிருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய நம்பிக்கை அந்த பிள்ளைங்களுக்கு குடுத்திருக்கு பாருங்க. நான் அததான் சொல்ல வரேன். நான் நல்லா படிச்சேன் அப்படின்னா, எனக்கு லாங்குவேஜ் ஒரு பேரியர் கிடையாது. நான் நல்லா படிச்சு மார்க் எடுத்து நான் உள்ளுக்குள்ள போறதுக்கு என் படிப்பு மட்டும் போதுங்கிறத இது ப்ரூவ் பண்ணிருக்கு. இதைதான் இவர்கள் புரிஞ்சு கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். இந்த கேன்சல் பண்ண எக்ஸாம் நீங்க சொல்ற மாதிரி நீட் பிஜி அது எப்பயாவது திருப்பி நடக்கிறதுக்கான தேதிகள் ஏதாவது அறிவிக்கப்பட்டிருக்கா? இல்ல சீக்கிரமா அனௌன்ஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொஸ்டினுடைய அந்த கண்டக்டிங் பேட்டர்ன்ல டிஃபரன்ஸ் கொண்டு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆன்லைன்லயே நம்ம இந்த தேர்வுகளை நடத்தலாமா? ஏன்னா ஆன்லைன் அப்படிங்கும்போது நீங்க எந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து பண்றீங்கன்றது இருக்கும். யாராவது ஹேக் பண்றாங்களான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். லாகினுக்கு முன்னாடி உங்களோட கேமரா ஆன்ல இருக்கும். சோ எல்லாமே நமக்கு பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நீங்க ஹால் டிக்கெட்ல போட்டோவை மாத்தி வச்சீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நீங்க ஆன்லைன்ல தேர்வு எழுதுறீங்க, உங்களுக்கு நீங்க கேமரா முன்னாடி உட்காடுறீங்க அப்படின்னா அந்த ஆள் மாறாட்டத்தை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சோ இப்படியெல்லாம் தான் லூப் ஹோல்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஐஐடியுடைய டைரக்டர் காமகோட்டி சார் வந்து ஒரு இன்டர்வியூல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஐஐடிக்கு வந்து ஜேஇ கொஸ்டின் எடுக்கும்போது ஒரு ஆர்கனைசிங்க்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த ஆர்கனைசிங் கமிட்டியோட சேர்மனுக்கு தான் இந்த கொஸ்டின் நாங்க அனுப்புவாங்க. வைஸ் சேர்மனுக்கு கூட இது தெரியாது. இப்ப நான் டைரக்டருங்க. எனக்கு கீழே இருக்கிற ஒரு ப்ரொஃபஸருக்கு பிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் என்கிட்ட நான் டைரக்டர்ங்கிறதுனால காமிக்க வேண்டிய கட்டாயம் இல்ல. அவருக்கு அது வந்திருக்கிறது கான்பிடென்ஷியல். கான்பிடென்ஷியலா அதை அவர் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு டைரக்டா அனுப்பி வைப்பாங்க. இது இன்னும் அவங்களுடைய ஏன்னா நீங்க பாருங்க லீக் பண்ணவங்க எல்லாம் யாருன்னு பாருங்க. ஒரு பள்ளிக்கூடத்தை சார்ந்த இன்சார்ஜா இருக்காங்க. பள்ளிக்கூடத்தினுடைய பிரின்சிபலா இருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தோட கனெக்ட் அதாவது எங்க சென்டர் இருக்கோ அந்த சென்டரோட கனெக்ட் ஆனவங்களா இருக்கிறாங்க. அப்போ இத நான் டைரக்டா என்டிஏக்கு நீங்க சொல்ல முடியாது. அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு பிரின்சிபல் இப்படி தப்பு பண்ணுவாங்கன்னு யாராவது நம்ம நம்புவோமா? இல்லையா? அந்த அந்த நம்பிக்கை தான். ஒரு ஒரு டீச்சர் வந்து ஒரு நியாயமா நடந்துப்பாங்க அப்படின்னு நினைச்சோம்னா
எல்லாத்துலயும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இப்ப ஒரு எப்படி போலீஸ் ஸ்டேஷன்லயே ரேப் நடக்குதோ, அரசியல்வாதி எப்படி ஊழல் பண்றத நீங்க வந்து ஜஸ்டிஃபை ஜெனரலைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி டீச்சர்ஸ்லயும் யாரோ காசுக்காக இதை செய்யறவங்க இருக்கிறாங்க, அவங்க அதை லீக் பண்றாங்க. அப்ப அவர்களை கண்டறிந்து தண்டனை கொடுக்கணுமே தவிர இதை நம்ம சொல்றது நியாயமா இருக்காது. காணொலியில இறுதியான கேள்வியா, சும்மாவே நீட்டை எதிர்த்து ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா தமிழக, அது குறிப்பா இப்ப ஆள்ற அரசுக்கு வந்து ஒரே குஜாலா இருக்கும். அதே மாதிரி இந்த சட்டமன்றத்துல நீட்டை எதிர்த்து மீண்டும் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அது எப்படி செல்லுபடி ஆகுமா, இல்ல பருத்தி முட்டை குடோன்லயே இருந்துக்கலாமா? எக்ஸாக்டா சொன்னீங்க. பருத்தி முட்டை குடோன்லயே இருக்கலாம். அதுக்கும் இதுக்கும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து ஏற்கனவே லாஸ்ட் கவர்மெண்ட்லயே தீர்மானம் போட்டு கவர்னருக்கு போய் கவர்னர் ஜனாதிபதிக்கு அனுப்பி ரிட்டன் வந்து நீங்க ஏகே ராஜன் கமிட்டியை வச்சு அதற்கு பிறகு கூட பிள்ளைகள் தனிப்பட்ட முறையில கோர்ட்டுக்கு போய் நீட்டை கேன்சல் பண்ணுங்கன்னு கேட்டு கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதற்கு பிறகும் இவர்கள் நான் கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லி அது சேலம் மாநாட்டுல குப்பையில போய் அதற்கு பிறகு அதை நாங்க வந்து ஜனாதிபதிக்கு கொடுத்திருக்கிறோம்னு சொல்லி இப்ப 2வது முறை தீர்மானம் போட்டு 3வது முறை இவர்கள் வந்து 2வது முறை, இது மொத்தத்துல 3வது முறை. ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல 1 முறை, டிஎம்கே கவர்மெண்ட்ல 2 முறை. இது எதற்காக அப்படின்னா நாங்க 40க்கு 40 ஜெயிச்சிருக்கிறோம், ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல. அப்ப செய்யல அப்படின்னா எல்லாரும் நம்மள கேள்வி கேட்பாங்க. ரகசியம் ரகசியம்னு என்ன சொன்னீங்கன்னு எல்லாரும் கேட்டு அதற்கு பிறகுதான் எல்லாரும் உதயநிதியா மாறணும், எல்லாரும் போராட்டம் பண்ணணும்னு மாத்தின அந்த ரகசியத்தை வந்து இன்னைக்கு தீர்மானம் மூலமாக சரி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அன்லஸ் அதர்வைஸ் சுப்ரீம் கோர்ட் இதை வேண்டான்னு ஒழிக்கிற வரைக்கும், இல்ல மாற்று கருத்து சொல்ற வரைக்கும் இதுல எந்த விதமான பலனும் யாருக்கும் ஏற்பட போறது இல்ல அப்படிங்கிறதுதான் ஒரு கல்வியாளரா நான் பார்க்கக்கூடியது. மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதுதான். யாரு என்ன அரசியல் பண்ணாலும் நீ அதை கண்டுக்கவே கண்டுக்காத. சுப்ரீம் கோர்ட் சொல்ற வரைக்கும் நம்முடைய இந்த நீட் தேர்வுல எந்த மாற்றமும் அங்க வரப்போறது இல்ல. ஆல்ரெடி ரிசல்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு நீதிமன்றம் மாணவர்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு சொல்லும். அதற்காக நீங்க வெயிட் பண்ணுங்க. தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். நீங்க கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க, உங்களோட மொராலிட்டி வந்து கண்டிப்பா குறையாம இருக்கிறதுக்கு இந்த அரசு உத்தரவாதம் கொடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட், நீதிமன்றம் அதை பார்த்துக்கொள்ளும். அதற்காக எந்த தப்பான முடிவு யாரும் எடுக்காதீங்க. இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல பார்க்க வேண்டியது இருக்குன்ற ஒரே ஒரு விஷயம் தான் என் பிள்ளையா நினைச்சு நான் நீட் எழுதின பிள்ளைங்களுக்கு, ரிசல்ட் வந்து வெயிட் பண்ண பிள்ளைங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பொறுத்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்து வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.